ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அமர்ந்திருந்தபோது நாரத முனிவர் ஒரு அதிசயமான ஞானப்பழத்துடன் வந்தார். அந்த பழத்தை ஒருவருக்கே தர முடியும். அதனால் சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை முதலில் சுற்றி வருபவருக்கே இந்த பழம். முருகன் உடனே தனது மயிலில் ஏறி மின்னல் வேகத்தில் உலகத்தைச் சுற்றப் புறப்பட்டார். ஆனால் விநாயகர் அமைதியாக சிந்தித்தார். என் பெற்றோர்களே எனக்கு உலகம் என்று உணர்ந்து அவர்களைச் சுற்றி வணங்கினார். அவரின் அறிவை பார்த்த சிவபெருமான் ஞானப்பழத்தை விநாயகருக்கே அளித்தார். திரும்பி வந்த முருகன் அதைக் கண்டு மனம் உடைந்தார். அவர் எல்லாவற்றையும் துறந்து ஒரு கோவணத்துடன் பழனிமலையில் தியானத்தில் நின்றார். ஞானம் வெல்லும், வேகம் அல்ல.